வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி ஒரு வீடியோல இந்த கதைய கேட்டேன். கழுகு பறந்துகிட்டு இருக்கு. கழுகு மேல வந்து காகம் வந்து உட்காந்துகிட்டு குத்திக்கிட்டே வருது. ஆனா, அந்த கழுகு என்ன பண்ணுது, திரும்பி ஒண்ணும் பண்ணல. அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா, டிஸ்டன்ஸ் போக போக அதோடைய உயரத்த வந்து அதிகப்படுத்திட்டு போகும்போது, காகத்தால அத வந்து அந்த உயரத்துக்கு போக முடியாதுன்றதுனால, அது என்ன ஆகுதுன்னா, அது கீழ விழுந்து விழுந்து போகுது. அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்ன சொல்ற புரிஞ்சதுன்னு கேட்டு சொன்னாங்கன்னா, இந்த மாரி நம்மள செயல நம்ம நல்லது செஞ்சுக்கிட்டு போகும்போது, அவங்க காணாம போயிடுவாங்க. இந்த ஒரு டிஸ்டன்ஸ் வரும், ஒரு டைம் வரும்போது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கினேன். இத வந்து நம்மளுடைய வியூவர்ஸ் சொல்லலாம் நம்ம சேனல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைய நான் உதாரணத்துக்கு எடுத்தேன். அதே போல தான் நாங்க சொல்ற இதுவும். உங்களுக்கு கெடுதல் செய்தவங்கள நீங்க வந்து சாபம் குடுக்கவோ, திட்டவோ தேவையில்ல. தவறான சொல்லு நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு நாளைக்கு அது உங்களுக்கு பிளஸ்ல இருக்கும். அந்த நேரங்கள் கடவுள் குடுக்கும்போது உங்ககிட்ட இருந்த பாவத்த அவங்க எடுத்துப்பாங்க. அவங்களே அவங்க மைனஸ் ஆக்கிட்டு, அது பின்னாடி வந்து அவங்க அத அனுபவிக்கிறதுக்கு போயிடும். இதுதான் என்னுடைய குருநாதர் சொன்ன கருத்து. இத நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நம்ம பார்க்குற வீடியோக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக சொன்னோம். ஏன்னு கேட்டா, இந்த 30% மைனஸ்ல ரொம்ப முக்கியமானது. அத தான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.